மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை நாங்கள் நேரிலே சந்தித்து, ஏன்னா புது இயக்கத்தை துவக்கி இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் ஆரம்பித்தேன். அது பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே இன்றைய தினம் ஆரம்பத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம், தவறான முடிவு எடுத்து விட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஆகவே அந்த கட்சியோடு பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லியும் அந்த கட்சியினுடைய அடிமைகளாக இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே அவரோட போய் சேர்ந்தா ஒருத்தர் தூக்கு போட்டுக்கிறேன்னாரு. நான் கயிறு அனுப்பிச்சு அவர் தூக்கு போட்டுக்கல. இன்னும் ஒரு 10 தடவை ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடின்றாரு. தினம் டிவி பார்த்து பேசுறாரு. இவர்களெல்லாம் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு போய் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் என்னுடைய மெயின் அஜெண்டா, கொள்கை, கோட்பாடு எல்லாமே மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமைதான் சரியானது. ஆகவே இங்கே வந்து அவர்களை சந்தித்து நான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆதரிப்பேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி, புது இயக்கத்தினுடைய கட்சியினுடைய நான் துவக்கத்திற்கு வாழ்த்துக்களையும் பெற்று உங்கள் முன்னாலே நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் நடந்தது. அவங்கள்ட்ட பேசணும். இல்ல, ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமை தொடர்வதால் நீங்க வந்து ஒரு இடத்தில் கூட, நான் ஏதோ விளையாட்டுத்தனமா உங்களுக்கு சொல்லல, அதிமுக வெற்றி பெறாது. இதே நிலை எடப்பாடியிலும் இருக்கும். அதில் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. 67க்கு பின்னால், பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த பின்னால், அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்களேயானால் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இல்லை, மாறி மாறி இருக்கும். கலைஞர் பேரறிஞர் அண்ணா மறைந்தார், கலைஞர் மறைந்தார், இப்படி போச்சு. ஆனால் இந்த முறை முதல்வர் தலைமையில் தொடர்ந்து 10 ஆண்டு காலத்தை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தப் போவதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதற்கு காரணம் பழனிசாமி யாரோடும் ஒத்துப்போகாமல் போனதுதான் காரணமாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விடியா திமுக விடியா அரசுன்னாரு. இப்ப விடிஞ்சது 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போகுது. அப்புறம் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா பழனிசாமிக்கு நான் என்ன சொல்றது? அவருக்கு வந்து அரவணைச்சும் போக முடியல. இனி பழனிசாமி கதை முடிந்தது. 26ஓடு இந்த தேர்தலில் அதிமுக கதை என்பது என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி எழுந்தது. அதனால்தான் புரட்சி அதிமுக என்பதை ஏற்படுத்தினோம். அதன் மூலமாகத்தான் ஆதரவை தெரிவித்தேன். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தேசிய கட்சிகள் இங்கே உள்ளே வராது. பாரதிய ஜனதா கட்சி போட்ட திட்டம் அதிமுகவை உடைத்தெறிய வேண்டும், 4-5 பண்ணணும்னு நினைச்சாங்க. அவர்கள் போட்ட கணக்கு வேறு விதமாக மாறிவிட்டது. அவன் போட்ட கணக்கு ஒன்று, இவன் போட்ட கணக்கு ஒன்று, இவன் போட்ட கணக்கு ஒன்று. கலைஞர் சொன்னது போல அந்த கதை மாறிவிட்டது. நிச்சயமாக அதிமுக அடிமையாக இருக்கிற சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நான் வந்து இங்க ஆதரிச்சேன்னா சரியான காரணத்தை நான் சொல்லும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இங்க நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த இயக்கம் போயஸ் தோட்டத்து வாசப்படியிலே வந்து பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் நின்றிருந்த காட்சியை நான் பார்த்தவன். அம்மாவை பார்க்க முடியுமா, 4 சீட்டு வாங்க முடியுமா, 5 சீட்டு வாங்க முடியுமா என்று வந்து நின்றார்கள். இன்னைக்கு டெல்லி தெருக்களிலே அலைந்து ஒரு 4-5 சீட்டுக்காக இது கம்மி ஜாஸ்தி பேசுறதுக்கு, ரேட் பேசுறதுக்கு அங்க போயிட்டாரு. யாரு? பழனிசாமி. இங்கே தலைமை கழகம் இல்லையா லாயிட்ஸ் ரோட்ல? ஏன் எந்த கூட்டணியும் உங்களை தேடி வருவதில்லை? ஆகவே கூட்டணியும் இல்லை பழனிசாமிக்கு. எல்லா கதையும் முடிந்து போன கதையாகிவிட்டது சார். நான் பொதுக்குழு கூட்டி முடிவு செய்து எப்பொழுது ஆதரவு ஆரம்பிக்கிறேன் என்பதை நான் முடிவு செய்தேன்.
ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டேன் முதலமைச்சர், மாற்று கருத்தே இல்லை. இல்லை வேற இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். எதிர்காலத்தில் நமக்கு முக்கியமான விஷயங்க வடக்கே இருக்க சக்திகள் வரக்கூடாது. 50 ஆண்டு காலமாக மாறி 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 திராவிட இயக்கங்கள் ஆண்டது. ஆகவே திராவிட இயக்கமே தொடர்ந்து திமுகவுக்கு போட்டியாக இருக்குமே, ஆனால் அதை வரவேற்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். அது போச்சே, எல்லாத்தையும் இழந்து கட்சி இழந்து யாரும் இல்லாமல் நிற்கிற பழனிசாமி தான் பார்க்க முடிகிறது. சிறையில் நான் தான் இருந்தேன். அம்மா அவர்களுக்கு பிணை வழங்கியதும் இந்த புகழேந்தி தான். 11 வருடம் இந்த வழக்கிற்காக அலைந்தவனும் புகழேந்தி தான். சின்னம்மாவை கூட்டு போய் சரண்டர் பண்ணதும் புகழேந்தி தான். சசிகலாவை 9 வருஷமா எங்க தூங்குனாங்க? இந்த 9 வருஷமா வந்து நீங்க நேரா போய் அம்மா நினைவிடத்தில் உட்காந்து உங்களுடைய அரசியல் வாழ்வை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எங்க போய் முடிஞ்சிருக்கும்? அதை செய்யலையே. தினகரன் சொந்த தினகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் தினகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆகவே இவங்க உள்ள வந்தா தலைமை போயிடும் பயப்படுறார் தினகரன். ஆகவே சசிகலா கட்சி ஆரம்பித்தால் அவர்கள் விருப்பம், வாழ்த்துக்கள்னு சொல்ல முடியுமே தவிர, அவர் வந்த நேரமும் இப்பொழுது மறுபடியும் வீட்டில் போய் பூந்துக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். பேசிட்டா அதை செய்யணும். அதுதான் அரசியல்வாதி. மறுபடியும் போய் பக்கத்தில் இருக்கவங்கள அது இது சொல்லிட்டு ஏமாற்றுகின்ற வேலைக்கு போகக்கூடாது என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள் அவர்களுக்கு. இது சொல்றாங்க, அப்போ வராங்க, அப்புறம் திடீர்னு உள்ள போயிடுவாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. இது தொடர்ந்து நடக்கும். ஆகவே நிச்சயமாக இது தமிழ்நாட்டிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் நடக்கின்ற தேர்தல். ஆகவே இந்த பேனரை தான் பழனிசாமி கையில் எடுத்துட்டு போகணும். பாரத பிரதமர் மோடி, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கைகளிலே ஏந்து கொண்டு தான் செல்லுவார். தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலே, பேரறிஞர் அண்ணா ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இந்த மண்ணிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா என்றவர்கள் பின்னாலே வந்தோம். கலைஞர் அவர்கள், இன்றைய தினம் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள், இப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திராவிட இயக்கத்தை. எப்படிங்க நாங்கள் அவங்க பின்னாடி போறது சொல்லுங்க பாப்போம். எப்படி அதிமுக வரோங்கி பறக்கின்ற வள்ளல் கொடியேந்திய தொண்டன் பிஜேபி எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஆகவே அலையிறார். 5 கோடி ரூபா கேட்கிறார். 5 கோடி ரூபா காமிக்கணுமா சீட்டு கொடுக்கறதுக்கு எங்க ஏடிவிக்கு ஆபீஸ்ல? அதை பிடிச்சிட்டு ஒரு பின்னாடியே இன்கம் டாக்ஸ் வந்தா முடிச்சிடும். ஆகவே ஒரு கட்சி சாதாரண மனிதனை உச்சபட்ச பதவியிலே அமர்த்தி அழகு பார்த்த புரட்சி தலைவி அம்மாவை நினைத்து பார்க்கிறேன். 5 கோடி ரூபாய் கேட்டு புதுசா ஆளுங்களை பிடிச்சிட்டு சொல்ற இந்த புரோக்கர் பழனிசாமியும் நான் பார்க்கிறேன். ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். நான் மதவாத கட்சிகளுக்கு எதிர்ப்பான எனது பிரச்சாரம் நாடு முழுவதும் தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.